அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒவ்வொரு மனுஷனும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் தேவை என்று பிறரிடம் போய் நின்றுவிடக்கூடாது என்று தான் ஒவ்வொரு மனுஷனுமே நினைப்போம். ஏன்னா அது சுய கௌரவம். ஒரு நபர்கிட்ட போய் தேவை என்று நிற்கிறதுங்கிறது தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தி தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து கேட்கக்கூடிய உதவிகள் தான் அது. இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் பிறரிடம் சார்ந்து இருக்கும்படி தான் படைச்சிருக்கிறான். இதனால் தான் சூரத்துல் மாயிதாவில் 2வது வசனத்தில் இவ்வாறு சொல்வான், வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவமான காரியத்திற்கும் விரோதத்துவத்தை ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த காரியத்திற்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாமல் எது நல்ல காரியமாக இருக்கிறதோ, எது இறைவனுக்குனுடைய இறை அச்சத்தை கொண்டு செல்லக்கூடிய காரியமாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒருவருக்கொரு உதவி செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு உத்தரவை இறைவன் இந்த இடத்துல சொல்லுகிறான். காரணம், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்திலும் தேவையாகக்கூடியவன் தான். எப்போ ஒரு மனுஷன் சுய கௌரவத்தை விட்டுட்டு ஒரு உதவி என்று மற்ற நபர்கிட்ட கையேந்துகிறானோ, அந்த கையை நீங்கள் வெறுங்கையாக அனுப்பாதீங்கிறத சூசோகமாக ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லி தருவாங்க. நபித்தோழர் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு இப்னு மாஜா, சுனன் அபுதாவுத் மற்றும் ஜாமியு திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்ன ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவன், ஹையுன், ரொம்ப வெக்கம் உள்ளவன், கரீமன், அதே நேரத்தில் ரொம்ப சங்கை உள்ளவன். ஒரு மனுஷன் இறைவனிடம் ஒரு தேவைக்காக வேண்டி கையேந்தி விட்டார், அந்த கையை இறைவன் வெறுங்கையாக திருப்புவதற்கு இறைவன் வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இறைவன் படைத்த படைப்பான மனுஷனும் சங்கைக்குரியவன் தான். அவனிடம் ஒரு நபர் உதவி என்று, நல்லறத்திற்காண்டி உதவி என்று கேட்டு வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வது அவனுக்கு உண்டான ஒரு கடமை. ஏன்னா இறைவனுடைய படைப்பான அவனும் சங்கைக்குரியவன் தான். அவனும் வர்ற நபரை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் இவ்வாறு சொல்லி தர்றாங்க. எனவே தேவை என்று வரக்கூடிய நபர்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்மால் உதவியை செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.